அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹ். கண்ணிமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, முஹம்மது நபியின் மார்க்கம் பரிபூர்ணமற்றது என்பதாக கூறும் மிர்சா குலாம் அஹ்மது காதியானியின் வாதம். கண்ணிமானவர்களே, எந்த நபிமார்களுக்கும் வழங்கிடாத முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மட்டுமே பிரத்யேகமாக வழங்கப்பட்ட ஒரு சிறப்பு மிக்க பொக்கிஷம், ஒரு சிறப்பு மிக்க கண்ணியத்திற்கு தான் இறுதி நபித்துவம் என்பதாக சொல்லப்படும். இந்த சிறப்பு மிக்க இறுதி நபித்துவத்தை பற்றி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தன் திருமறையில் பல இடங்களிலே இந்த உம்மத்தினர்களுக்கு தெளிவாக விவரித்து தருகிறான். அந்த வரிசையில் உள்ள ஒரு விஷயத்தை சூரத்து மாயிதா ஆயத்து 3 அல்லாஹ் தஆலா கூறுகிறான், இன்றைய தினம் உங்களுடைய மார்க்கத்தை உங்களுக்கு நான் பரிபூர்ணமாக்கி விட்டேன். நல்லா கவனிங்க, அல்லாஹ்வுடைய வார்த்தையை நல்லா கவனிங்க. அல்லாஹ் என்ன சொல்றான் பாருங்க. இன்றைய தினம் உங்களுடைய மார்க்கத்தை உங்களுக்கு நான் பரிபூர்ணமாக்கி விட்டேன், மேலும் என்னுடைய அருட்கொடையை உங்களின் மீது நிரப்பமாக்கி விட்டேன். இன்னும் உங்களுக்கு இஸ்லாத்தையே நான் மார்க்கமாக பொருந்திக் கொண்டேன் என்பதாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கூறுகிறான். அதாவது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் நபித்துவத்தின் மூலம் மக்களுக்கு வழங்கவிருந்த தன்னுடைய ஷரியத்தை பரிபூர்ணமாக்கி விட்டேன். இனி கியாமத் நாள் வரை எந்த ஒரு நபித்துவத்திற்கும் தேவையில்லை. முஹம்மது நபி தான் கியாமத் நாள் வரை இறுதி நபியாக இருப்பார்கள் என்பதாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் இறுதி நபித்துவத்தை பற்றி பெருமையாக பேசுகிறார். கண்ணியமானவர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பெருமையாக பேசிய இந்த இறுதி நபித்துவத்தை பற்றி மிர்சா குலாம் அஹ்மது காதியானி என்ன சொல்றான்? மிர்சா குலாம் அஹ்மது காதியானி எழுதிய ஒட்டுமொத்த நூல்களின் தொகுப்பிற்கு பேர் தான் ரூஹானி ஹஸாயின். அந்த ரூஹானி ஹஸாயினிலே பாகம் 16 பக்கம் 271 272 சொல்றான், முஹம்மது நபியின் நபித்துவம் பரிபூர்ணமற்றது, மேலும் பலவீனமானதாகும். நல்லா கவனிங்க, மிர்சானுடைய வார்த்தையை நல்லா நோட் பண்ணுங்க. முஹம்மது நபியின் நபித்துவம் பரிபூர்ணமற்றது, மேலும் பலவீனமானதாகும். மிர்சா குலாம் அஹ்மது காதியானியான என்னுடைய நபித்துவம் முஹம்மது நபியின் நபித்துவத்தை விட பரிபூர்ணமானதாகவும் பலமுள்ளதாகவும் இருக்கிறது என்று கூறி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் இறுதி நபித்துவத்தை கேவலப்படுத்தி கொச்சைப்படுத்தி பேசுகிறார். கண்ணியமானவர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவோ தன் திருமறையில் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் நபித்துவம் பரிபூர்ணமானது, அவர்களுக்கு பிறகு எந்த ஒரு நபியும் வரமாட்டார்கள் என்பதாக ஆணித்தனமாக கூறுகிறான். மிர்சா குலாம் அஹ்மது காதியானியோ இல்லை இல்லை, முஹம்மது நபியின் நபித்துவம் பரிபூர்ணமற்றது, அது பலவீனமானது. அந்த பரிபூர்ணமற்ற தன்மையை சரி செய்வதற்காக வேண்டி நான் நபியாக அனுப்பப்பட்டுள்ளேன், என்னுடைய நபித்துவம் பரிபூர்ணமானது என்று கூறி அல்லாஹ்வுடைய வார்த்தையை நிராகரித்து பேசுகிறான். இது எவ்வளவு பெரிய இறை நிராகரிப்பாகும். இந்த இறை நிராகரிப்பான நம்ம நபரையும் இந்த இறை நிராகரிப்பான மதத்தையும் தான் நம்மில் சிலர் இஸ்லாம் என்பதாக நபி என்பதாக ஏற்றுக்கொண்டு பின்பற்றி கொண்டிருக்கிறார்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவர்களுக்கு நேர்வழி காட்டுவானாக. மிர்சா குலாம் அஹ்மது காதியானியை பற்றி இன்னும் விரிவாக பார்ப்பதற்கு அடுத்த ஒரு தகவலை எதிர்பார்த்து காத்திருப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.